அர்த்தமில்லாத டாய்களும் கதைகள் இல்லாத படங்களும் காஜை மட்டுமே உருவாக்கும். அது சிரிப்பதற்கு வழிவகுக்காது. நீங்க என்ன வேணா போடுங்கோ, ஆனா அதுக்கு முன்னாடி ஹெட்ஃபோனை போடுங்கோ. ஸோ கைஸே நம்ம ஓவர்ஃப்ளோ முடிச்ச கையோட நம்ம சப்ஸ்கிரைபர் பல நாளாக கேட்ட பிளாக் பைபிள் அப்படின்ற அனிமோட எக்ஸ்பிளைன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி ப்ரோ, இது என்ன டைப் ப்ரோ அனிமே அப்படின்னு கேட்டால் நான் வழக்கமான சேனலில் போகிற டைப் தான். பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான கதை சேர்ந்தது கதை அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா? ஸோ கதைகளும் இருக்கும், அதுக்கு மேலே படங்களும் இருக்கும் அப்படின்றத சொல்லி ஆகணும். ஸோ கைஸே அதுக்கு முன்னாடி வீடியோ புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சொல்லணும் இதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்போ நான் உடனே கதைக்கு போகலாமா? வாங்க போமா. சோ ஃபர்ஸ்ட் எடுத்து ஏகப்பட்ட லைன்ஸ் உண்டாகுது. அந்த லைன்ஸ் எல்லாம் சூனியக்காரங்க யாருமே உயிரோட இருக்க கூடாது. ஒரு மிருகத்தை கொலை பண்றவனோ இல்ல அந்த மிருகத்தோட உறவு வச்சுக்கொள்ள ஒருத்தனோ நிச்சயமா சாகடிக்கப்படணும். யோகோவோ என்கிற கடவுளுக்கு தவிர வேற எந்த கடவுளுக்கோ எந்த ஆளோ ஒருத்தன் பலியிட்டான் அப்படின்னா அவனும் அவன் பலியிட்ட மாதிரி அவனும் பலியிடப்படணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வசனங்கள் வருது. இந்த வசனம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க இப்ப அப்படியே ஒரு மாதிரி இடத்த காட்டுறானுங்க. சோ அந்த இடத்துல பார்த்தா 4 சூனியக்காரிகள் இருக்காங்க. அவங்க பார்க்க சூனியக்காரி மாதிரி அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பிரேயர் பண்ணுவாங்களா, கன்னியாஸ்திரி சொல்லுவாங்கல்ல, சோ அது மாதிரி ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்க அப்படியே சிலுவை ஷேப்ல இருக்க அவங்க நடுவுல அப்படியே ஒரு பொண்ணு ட்ரெஸ்ஸே போடாம அமனமா படுக்க வச்சிருக்காங்க. சோ அந்த பொண்ணு படுக்க வச்சு இவங்களுமே அரபு இல்லாத வேற ஒரு சூனியக்காரி லாங்குவேஜ்ல ஒரு மாதிரி பலியிடு மொழியை பேசிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் கேட்கும்போது நானே இது என்னடா அனிமே டாயில இருந்து வேற ஏதாவது அனிமே குதிச்சு வந்துட்டுமோ அப்படின்ற மாதிரி பயமா இருக்கு. அப்படியே பலி பண்ண ரெடி பண்ண பொண்ணு அப்படியே பயந்து பார்த்துட்டு இருக்கா. உடனே அந்த 4 பேர்ல ஒருத்தி அப்படியே கத்தி எடுத்துட்டு அந்த பொண்ணோட வயித்துல அப்படியே கத்தி இறக்கிட்டு உங்களோட ரத்தத்தை அந்த டீமனுக்கு ஃபீட் பண்ணுங்க, நீங்க எங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க, அந்த டீமனை கண்ட்ரோல் பண்றதுக்கான பவர் எங்களுக்கு தாங்க, உங்க கதவுகளை திறங்க அப்படின்னு சொல்ல அந்த படுத்துட்டு இருக்க அந்த பொண்ணுமே ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. அப்படியே காட் இஸ் த கிங் காட் இஸ் க்ளோரி, அப்பாவும் பையனும் ஒரு ஹோலி கோஸ்ட். உடனே அந்த பொண்ணு ஏன் அப்படின்னு கேட்க உடனே அங்க இருக்க ஜீசஸ் 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 கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அந்த பொண்ணு ஏன் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க அகைன் ஒரு குத்து பொண்ணோட வயித்துல கத்தி குத்து அப்படி ரத்தம் தெரிக்குது. அந்த பொண்ணு அப்படியே அழுகு அந்த இடத்துல சீனை கட் பண்ணி வேற இடத்த காட்டுறானுங்க. அங்க பார்த்தா ஒரு டீனேஜ் பசங்க எல்லாம் ஸ்கூல் போற வயசு பசங்க போல அவங்க எல்லாம் ஸ்கூல்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. சோ கரெக்டா அந்த நேரத்துல லஞ்ச் பெல் வந்துருது. சோ லஞ்ச் பெல் வந்தோடனே கடை ஒரு பொண்ணை காட்டானுங்க. அந்த பொண்ணு அப்படி ஓடி மினாசை அப்படின்னு கூப்பிடுறா. யாரா அந்த மினாசை அப்படின்னு பார்த்தா இந்த அனிமோட கதாநாயகன் இவர் தான். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் இந்த சீரீஸ்ல இவன் கதாநாயகன் ஆர் ஹீரோ அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போலாம். ஓகேவா? சோ அந்த பொண்ணு மினாசை அப்படின்னு கூப்பிடுறதுனால நம்ம ஹீரோவா சொல்லுங்க இமாரி அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே அந்த பொண்ணு ஹீரோ பார்த்து சரிவா ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவோ ஐயோ ஒன்னா சாப்பிடணும், ஐயோ இப்பதானே சாப்பிட்டு முடிச்சு அப்படின்னு சொல்ல இமாரி உடனே எட்டி பார்க்கற. எட்டி பார்த்தா டிசம்பர் ஃபுல்லா சாப்பாடே காலி. உடனே இமாரி என்னடா இப்பதானே பெல் அடிச்சது அவசரத்துல நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், ஏன்னா இவ்வளவு தீனி பண்ணாம இருக்கு, கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ நான் என்ன பண்றது, நீ ரொம்ப நேரம் பாத்ரூம்ல உட்காந்துங்கிற, நீ ரொம்ப நேரம் பாத்ரூம்ல உட்காந்து எனக்கு பசி நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்க இமாரியோ நீ நல்லா சாப்பிட்டு முடிச்சு நல்லா கதை வளர்க்குற அட போடா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சாப்பிட்டு டிசம்பர் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கும் போது டப்பான ஒரு சொல்றது இன்னொரு டிசன் பாக்ஸ் மாதிரி டமானு கீழே போடுறான். இதை பார்த்து இம்மாரி என்னடா நீ ஒரு ஆள் தான் இருக்க, 2 டிசன் பாக்ஸ் எடுத்து வந்திருக்க, அது டிசன் பாக்ஸ் வேற ஏதாச்சும் வாடா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ போயிட்டு மறைக்கிறான் போல, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டபால் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் வெளில போறேன், நான் பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்ப அந்த பொண்ணு ஓடு நீ எவ்வளவு நாள் ஓட நானும் பாக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ அப்படியே அடுத்த சீனை காட்டுறானுங்க. அடுத்த சீனை பார்த்தா பச்சை கலர் முடி வச்சுன்னு ஒரு பொண்ணை காட்டுறானுங்க. அந்த பொண்ணு இந்த காலேஜ்ல ஹாஸ்பிட்டல் ரூம்லாம் இருக்கும்ல, சோ அது மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் போறா. அங்க போயிட்டு மேம் கிட்டயுமே மேம் நீங்க வர சொல்லியிருந்தீங்களாமா என்ன மேம் அப்படின்னு கேட்க அந்த மேம் நான் உங்களை நல்லா ட்ரீட் பண்றமா அப்படின்னு சொல்லி காது ஏதோ மந்திரம் சொல்லிட்டு அந்த மேம் அப்படி இந்த பொண்ணு முத்தம் கொடுத்துறா. சரி ஏதோ மேம் கல்ச்சர் போல, மேம் கல்ச்சர் ஏதோ காரி மஞ்ச கல்ச்சர் போல அப்படின்னு பார்த்தா கையை தூக்கி அப்படியே கீழே உடுது. அப்படியே மேல ட்ரெஸ் அப்படியே கைட்டு ஏதோ அமுக்குது. அப்பதான் தெரியுது ஒருத்தர் லெஸ்பியன்றா அப்படின்னு. சோ அந்த டீச்சரும் அப்படியே இந்த பொண்ணு கன்னடத்துல தோட அந்த பொண்ணு கத்தி உணர்ச்சி தாங்க முடியாம அப்படி ஸ்டில் அப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. சோ அவ்வளவுதான் லெஸ்பியன்னா இப்படிதான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா கன்னட டீச்சரே சரி இப்ப நான் பண்ணல இப்ப நீ எனக்கு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளோட அண்டரை கீட்டுறா. ஆனா இது ஒரே எவ்வளோ டாய் பார்த்திருப்பேன், எவ்வளோ இங்கிலீஷ் படம் பார்த்திருப்பேன், எவ்வளோ தமிழ் படம்னா பார்த்திருப்பேன், அதுல கொடுக்காத ட்விஸ்ட் இதுல கொடுத்து வச்சிருந்தாருங்க. சரி லெஸ்பியன் தானே மேபி இதை காமிச்சு விட்டுருவானுங்க அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு பட்டன் ஆணுறுப்பு வருதுடா. கும்மால நான் ஸ்டென் அந்த இடத்துல என்னடா இப்படி எல்லாம் கதை எடுத்து வைக்கிறீங்களா அப்படின்னு. துபாய்க்கு போனா கூட கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 5 மாசம் ஆகும். இந்த பொண்ணு ஏதோ ரோபோட் மாதிரி உடனே எடுத்து வச்சு அப்படியே அந்த இடத்துல சகலகலா வல்லவன் அப்படின்ற போல சில மேட்டர்லாம் நடக்குது அவங்க 2 பேருக்குள்ள. சோ அது சின்னதா பார்த்தா ரொம்ப பெருசா இருக்குது. அதெல்லாம் போட்டா அது காமெடி வீடியோ தாண்டி ரொம்ப தூரம் போயிடும். ஓகேவா? சோ கடைசியா அவங்களோட விளையாட்டோட கடைசி நேரத்துல டீச்சருமே இது வெர்ஜின் பாடி கிடையாது, இது ஏற்கனவே ஸ்பாயிலான பாடி, நான் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அன்ஸ்பாயில்ட் பாடி தேடணும், அது எதுக்கு அந்த டீச்சர் தேடுது அப்படி மாதிரி சொல்லல, பட் அன்ஸ்பாயில்ட் பாடி தேடணும் அப்படின்ற மாதிரி டீச்சர் சொல்லுது. சோ அப்படி இந்த விஷயம் நடக்க அப்படியே கேமராவை நம்ம ஹீரோ பக்கம் காட்டுறானுங்க. நம்ம ஹீரோ
அப்படியே நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் நடந்து மிஸ்சீஃப் ஆலதான் அப்படி சொல்லிட்டு லெட்டர் ஒன்று கையில் எடுக்கிறான். இது யார் வச்சுட்டே தெரியலையே அப்படின்னு சொல்ல அங்க பார்த்தா ஒரு பொண்ணு ஒருத்தி வரா எல்லோ மண்டே ஏரோட. உடனே அந்த பொண்ணு நம்ம 2 பேரும் ஒன்னா பேச முடியுமா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் அப்போ இந்த லெட்டர் நீங்க தான் வச்சிக்கலாம் அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு அப்படியே கூச்சமா ஆமா நான் தான் லெட்டர் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே கட்டி பிடிக்கிறா. உடனே நம்ம ஹீரோவும் அப்படியே அந்த பொண்ணு கட்டி பிடிச்சதுல அப்படியே அந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கு. அந்த பொண்ணுமே என்ன வேணாம் சொல்றாதீங்க, ஏன் அமைதியா இருக்கீங்க, உங்களை வந்து என்ன பிடிக்கலையா, என்ன தயவு செஞ்சு லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பையன் நம்ம ஹீரோட கையெழுத்து வந்து அந்த பொண்ணோட கண்ட இடத்துல வைக்கிறா. அப்படியே வச்சுட்டு என்ன பதம் பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல நம்ம ஹீரோ உடனே பேக நினைச்சு பாக்குறான். ஏன்னா முதல்ல வந்து பிளாக் கீழே தள்ளி விட்டாங்க, அந்த கீழே தள்ளி விட்ட பேக் இப்ப நினைச்சு பாக்குறான். சோ அப்படி நினைச்சு பார்த்தா இந்த சூனியக்காரன் ஒரு செயின் மாதிரி வச்சிருப்பாங்க, அது மாதிரி செயின் உண்ட மௌனு கீழே விழ அப்படியே இப்ப நம்ம ஹீரோ வந்து பொண்ணை இட்டுக்குன்னு வந்து ஒரு ரூம்ல போட்டு அந்த பொண்ணு அப்படியே பார்க்க அந்த பொண்ணோட உடம்புல அப்படியே வந்து எஸ் அப்படின்ற மாதிரி பாடி ஷேப்ல வந்து ஒரு லெட்டர் வருது. சோ அப்படி லெட்டர் வரும்போது உடனே பிளாஷ்பேக்ல இட்டுன்னு போறானுங்க. சோ அங்க பார்த்தா முரான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு உடனே நம்ம ஹீரோ பார்த்து அந்த பையன் எப்படியா லவ் பண்ண வை, அசாரா வந்து எப்படியா லவ் பண்ணணும் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ வந்து ஒரு பேப்பர்ல வந்து ஏ அப்படி சொல்லிட்டு லெட்டர் போட்டு நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், அந்த விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் வந்து இந்த ஏ போட்டுருக்கு தெரியுமா, இந்த பேப்பர் எடுத்துட்டு போயிட்டு அசாராகவே தெரியாம அவன் பேக்ல எடுத்து வச்சிரு அப்படின்னு சொல்ல இந்த ஆள் விஷயத்தெல்லாம் வந்து ஒரு பொண்ணு வந்து நோட் பண்ணிட்டு இருக்கா. பட் அந்த பொண்ணு யாரு அப்படின்றது இப்ப சொல்ல மாட்டானுங்க. சோ அப்படியே எடுத்து வச்சிரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அப்படி ஏதோ ஒரு மந்திரம் சொல்றான். சோ அப்படி கரெக்டா அந்த மந்திரம் சொல்லி முடிக்க மூரா அப்படின்ற மாதிரி பொண்ணு இருக்கால அந்த பொண்ணு உடனே வந்து அந்த ஏ அப்படின்ற மாதிரி பேப்பர் எடுத்து கடகடன்னு அந்த பையனோட பேக்ல எடுத்து ஒளிச்சு வச்சிரா. சோ அப்படியே நேரம் கடக்குது. நேரம் கடந்தோடனே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோட மீறி அப்படி சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிச்சானுங்களே, அந்த பொண்ணு கடகடன்னு ஓடி வந்து கதாநாயகன் இங்க வா, ஒரு அர்ஜென்ட்டான விஷயம், ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க வலிச்சுட்டு போறாங்க. என்னடா விஷயம் அப்படின்னு பார்த்தா இவ்வளவு நாள் வந்து முரா பண்ற பொண்ணு வந்து அந்த பையனை லவ் பண்ணவே அப்படி சொன்னா தெரியுமா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு மேல அந்த பொண்ணு ஒரு பையன் மேல ஆசைப்பட்டிருப்பான் தெரியுமா, அந்த பையனும் அந்த பொண்ணு வந்து எல்லாருக்கும் முன்னாடியே வந்து தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. சோ இத பார்த்து நம்ம ஹீரோ என்னடா இந்த விஷயம்னா இவ்வளோ வந்து விஷயமா போயிடுச்சு அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிறவங்க வந்து இந்த அசாரா வந்து அவங்க கூட ஜாலியா தான் வந்து பேசிட்டு இருக்கான். பட்னு வந்து முரா பண்ற மாதிரி பொண்ணா பார்த்தான், கடகன்னு தம்பி தூக்கிட்டு பொண்ணு கண்டம் பண்ண போயிட்டான். என்னடா இவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு யாரு அப்படின்னு பார்த்தா இப்ப நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு கண்டம் பண்ண வந்தா தெரியுமா, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. அந்த பொண்ணு உடனே உள்ள வந்து இப்படி எல்லாம் பாத்துருக்கீங்களா, ரொம்ப அசிங்கமா இல்லையா, அவங்க 2 பேரும் பிரிங்க அப்படின்னு சொல்ல அந்த முரா பொண்ணையும் அப்புறம் வந்து முராவை ஒருத்தன் பண்ணினால அவங்க 2 பேரும் பிரிக்க அந்த அசாடான்ற பையனும் என்ன விடுங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு என்ன விடுங்க அப்படி மாதிரி சொல்றாங்க. சோ இதுதான் பிளாஷ்பேக். அந்த இடத்துல செக்யூரிட்டி மாதிரி வந்து கிளாஸ் அட்மின் சொல்லுவாங்கல்ல, சோ கிளாஸ் லீடர் அது மாதிரி வந்து ஒரு பொண்ணு ஒருத்த வரா. அந்த பொண்ணை தான் வந்து நம்ம ஹீரோ வந்து கண்டம் பண்ற தயாரா இருக்காரு. சோ ஹீரோ தயாரா இருக்கான், ஏதாவது ட்விஸ்ட் கொடுப்பானுங்க, யாராச்சும் உள்ள வருவானுங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை தப்பு பண்ணிடுறான். கரெக்டா தப்பு பண்ண இந்த விஷயத்தையோ அந்த பொண்ணோட சவுண்டும் பையனோட சவுண்ட் எல்லாம் வெளில கேட்டுறது மீன்ஸ் வந்து நம்ம ஹீரோ வந்து முரா கிட்ட வந்து லெட்டர் எழுதி கொடுப்பாங்க. அப்படி லெட்டர் எழுதி கொடுக்கும்போது வந்து ஒரு பொண்ணு நோட் பண்ணா சொல்றோம் தெரியுங்களா, அந்த பொண்ணு வந்து விஷயத்தெல்லாம் காது வச்சு கேட்டுறா, அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டுருது, நம்ம வந்து ஹீரோ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த பொண்ணு தெரிஞ்சிருது. எல்லாம் முடிஞ்சிட்டு நம்ம ஹீரோ வந்து கிளாஸுக்கு போறான். சோ கிளாஸுக்கு போக வந்து இந்த மாதிரி சொல்ற பொண்ணு தான் தெரியுமா, அந்த பொண்ணை வந்து நம்ம ஹீரோ வரைஞ்சிட்டு இருக்காரு. சோ அந்த பொண்ணுமே டே எவ்வளவு நாளா வருவே, 2 மணி நேரம் 3 மணி நேரம் வருவேடா, நீ அவ்வளவு வருவேடா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணே காண்ட ஏஞ்சி வந்து டிராயிங்க பார்த்தா தலைவன் வந்து ஒரு திறமையை வந்து மூஞ்சில காமிச்சான், ட்ரெஸ்ல காமிச்சான். கடைசி அந்த பொண்ணு 100 அந்த பொண்ணு 100 வரைஞ்சு வச்சுக்கிறானா. அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு என்னடா பண்ற, என்னடா நீ இவ்வளவு கேவலமா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு மிஸ் மாதிரி ஒருத்தவங்க உள்ள வராங்க. சோ அந்த மிஸ் உள்ள வந்து டைம் ஆச்சுமா, என்னமா இன்னும் உள்ள உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் அதுக்கு பிறகு இமாரி பண்ணிருக்காங்களா அவங்க அப்படியே வந்து ஒன்னா கிளம்ப அந்த இடத்துல பார்த்தா லிஸ்பியன் மாதிரி ஒரு பொண்ணு ஒரு டீச்சர் இருந்தாங்க சொன்ன தெரியுமா, அந்த டீச்சர் வந்து நம்ம ஹீரோவையும் அந்த சேம் டைம்ல வந்து அந்த இமாரின்ற பொண்ணையும் பார்த்துட்டு இருக்காங்க. சோ அப்படி பார்த்துட்டு இருக்க டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு ஒரு மேம் சொன்னாங்க தெரியுமா, அந்த மேம் உடனே வந்து இந்த லெஸ்பியன் மேம் கிட்ட என்ன எப்ப மெடிக்கல் ஆபீஸ் தான் இருப்பீங்க, இப்ப இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க அந்த மேமுமே இல்ல ஒரே ரூம்ல உட்காந்துது வெறுப்பா இருக்குது, அதனால தான் நான் வெளில வந்தேன், ஏன் வரக்கூடாதா அப்படின்னு கேட்க உடனே ரெட் கலர் மிஸ்ஸும் இல்ல அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா அப்படின்னு கேட்க அந்த மெடிக்கல் மேம் இல்ல ஒன்னும் அடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேம் நடந்தே போயிட்டு இருக்கு. அப்படி நடந்து போயிட்டு மனசுக்குள்ளேயே அவனால இந்த பவர் எல்லாம் வந்து மறைவங்க வச்சுக்க முடியுமா அப்ப நம்ம நினைச்சிட்டு போயிட்டு இருக்கு. சோ அப்படி நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் வந்து இமாரி அந்த 2 பொண்ணும் வந்து சரி வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போக அந்த இடத்துல பார்த்தா எல்லாத்தையும் நோட் பண்ணலாம் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அப்படியே வெளில நின்று இருக்கா. உடனே அதை பார்த்த இமாரியுமே வந்து என்னடா அந்த பொண்ணு அங்க நிக்கிறா, ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க. அந்த பொண்ணு அப்படி கிட்ட வந்து உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்ல இமாரியும் சரி ஓகே நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இமாரி அப்படி அங்க ஓடி போக அந்த நோட் பண்ண பொண்ணும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட நீங்க எல்லாம் மேஜிக் வச்சிருக்கீங்களே ஆமா தானே அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்றான். நேத்து நீங்க இதே மேஜிக்கை முரா மேல யூஸ் பண்ணீங்க, அண்ட் சேம் டைம் இன்னைக்கு நீங்க வந்து நம்ம ஸ்கூல்ல பிரசிடென்ட் ஆன அந்த எல்லோ மண்டக்காரி மேல யூஸ் பண்றீங்க, இத்தனைக்கும் அவங்கள லவ் பண்ணல அப்படின்னு சொல்லும் போதே வந்து நம்ம ஹீரோ முதல்ல பயமே தெரியல. சோ அதுலயே தெரிஞ்சு போச்சு அந்த பொண்ணுக்கு வந்து இந்த மேஜிக் பத்தி தெரியும் அப்படின்னு. சோ அப்படியே இதெல்லாம் சொல்ல நம்ம ஹீரோ வந்து அப்படியே காது கொடுத்து கேட்டுனே இருக்கான். உடனே அந்த பொண்ணு இடத்துல நின்றுட்டு இதுதான் என் வீடு உள்ள வா அப்படின்னு சொல்ல 2 பேரும் உள்ள போறாங்க.
என்னடா டே இந்த பொண்ணு பார்த்தா கொஞ்சம் வில்லிமா இருப்பான்னு பார்த்தா இந்த பொண்ணு என்னடா திருப்பி இது மாதிரி பண்றாச்சு. இந்த அனிமேல கொஞ்சம் ட்விஸ்ட் கதை தான் இருக்கு, ஆனா கதையோட இந்த படங்கள் தான் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு எபிசோடு 30 நிமிஷம் இருக்குடா ஒரு எபிசோடு. என்னத்த சொல்ல, சரி கதைக்கு போவோம். அப்படியே நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு நோட் பண்ணா தெரியுமா, அந்த பொண்ணு வீட்டுக்கு உள்ள போறான். நம்ம ஹீரோ அப்படி உள்ள போய் பார்த்தா அங்க பார்த்தா வந்து ஃபுல்லா மேஜிக் பண்ணுவாங்களா, மேஜிக் சாபம் இது மாதிரி திங்க சொல்றது, இந்த சூனியெல்லாம் பண்ணுவாங்களா, அது மாதிரி பொம்மைகள்லாம் இருக்கு. நம்ம ஹீரோ உடனே அந்த பொண்ணு கிட்ட ஒரு ரூம் என்ன ஒரு சூனிய பண்ண ரூம் மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்க உடனே அந்த பொண்ணும் சரி ஓகே உன் சீக்ரெட் என்னன்னு சொல்லு, நீ எப்படி இந்த லவ் மேஜிக் எல்லாம் பண்ற அப்படின்றத சொல்லு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சீக்ரெட்டா மேஜிக்கா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். உடனே அந்த பொண்ணு நீ பண்ண விஷயத்தான் நான் இப்பயே கண்டுபிடிச்சிட்டேன்டா, ஆனா எப்படி இந்த மேஜிக் நீ பண்ற, எந்த ஒரு திங் சிலுவையில இருந்தோ எந்த ஒரு விஷயத்தால இந்த மேஜிக் நீ பண்ற அப்படின்றது சுத்தமா தெரியல, அதை ஒழுங்கா நீயே சொல்லிடா அப்படின்னு சொல்ல அவனுமே இல்ல அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே அந்த பொண்ணு வந்து ஒரு கதையை சொல்றா. கரெக்டா இன்னில இருந்து 12 வருஷம் முன்னாடி சூனி வைக்கிற குரூப் இருந்துச்சு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ அதெல்லாம் ரூமர் தானே அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அந்த பொண்ணு அதெல்லாம் ரூமரே கிடையாது, அதெல்லாம் உண்மைதான், அவங்க மேஜிக்லாம் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு, முதல்ல எடுத்தோடனே மனுஷங்களை சாபமிட்டாங்க, அதுக்கப்புறம் அனிமல்ஸோட ரத்தத்தை சாபமிட்டாங்க, அது எல்லாமே டீமனுக்கு அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சீன்ஸ் பார்த்தோம் தெரியுமா, அந்த 4 பேரை சேர்ந்து ஒரு பொண்ணை நடுவில் வச்சு பலி கொடுத்தாங்களே, சோ அந்த சீன் எல்லாமே வந்து இன்னில இருந்து 12 வருஷம் முன்னாடி நடந்த சீன். ஓகேவா, சோ நம்ம ஹீரோ பாக்குறது ஹீரோ வந்து மேஜிக் எல்லாம் யூஸ் பண்றதுல வந்து அந்த இடத்துல இருந்து 12 வருஷம் கழிச்சு. ஓகேவா, சோ இப்படி எல்லாம் சொல்ல உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபிளாஷ்பேக். சோ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பார்த்தா நம்மளுக்கு எல்லாம் வந்து பேய் வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீடு இன்னும் பேய் இருக்கா இல்லையா அப்படின்ற சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணவே சில பேர் போவாங்க தெரியுமா. சோ அது மாதிரி நம்ம ஹீரோவும் போயிருக்கான். சோ இருட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபயர் லைட்டை யூஸ் பண்ண அப்படியே வந்து போர்ட்ல இருந்து மந்திரத்தை பார்த்து இதுனா மந்திரம் இவ்வளவு வந்து கொடூரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட்டு அப்படி கீழே விழ அந்த வெளிச்சத்துல டம்மான் கீழே வந்து ஒரு சிறிய சந்து மாதிரி இருக்கு. அந்த சந்துல தான் அந்த புக் இருக்கு, அந்த சூனியம் பண்ற புக். ரொம்ப இதுதான் ட்விஸ்ட். சோ இந்த ட்விஸ்டுக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ண இருந்தோம், ஏதோ எடுத்துட்டு போறாங்க பாப்போம். சோ நான் பார்த்த இந்த சூனிய புக், அந்த சூனியை வச்சு சில சூனியம் என்ன பண்ற நம்ம ஹீரோ அந்த சூனியம் எல்லாம் வந்து தலைவாங்க போயிருக்கான், அங்க இருந்து புக் எடுத்துட்டு வந்திருக்கான். ஓகேவா, சோ அப்படியே பிரசன்ட்ல அந்த பொண்ணு மேஜிக் சொல்லுவோம், மேஜிக் சொல்லுவோம், சீக்கிரட்டா சொல்லு அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ இப்ப நான் கிளம்புறேன் அப்படின்றத சொல்றான். ஏஞ்சி போன ஹீரோ கிட்ட அந்த வல்கிஸ்னா என்ன வல்கிஸ்னா என்ன அப்படி கேட்க ஹீரோ வல்கிஸ் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு மேஜிக்கும் தெரியாது, எனக்கு நீ சொல்றது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்படி கடந்து போக உடனே அந்த பொண்ணும் இதோ பாரு நீ மேஜிக் யூஸ் பண்ற அப்படின்றது நல்லாவே எனக்கு தெரியும், தயவு செஞ்சு மேஜிக் என்கிட்ட சொல்லிடு, தயவு செஞ்சு அந்த விஷயத்த சொல்லு, நான் வேணா உனக்கு பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலை அப்படியே விரிக்கிற. அதை பார்த்தா நம்ம ஹீரோவும் சரி நீ பே பண்ற அப்படின்னா நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரினா அப்படியே வந்து நம்ம ஹீரோ சொல்ல அப்படியே வந்து இப்ப நம்ம அந்த இமாரி சொல்ற பொண்ணு இருந்தா தெரியுமா அந்த பொண்ணு கிட்ட காட்டுறானுங்க. அந்த பொண்ணு உடனே மனசுக்குள்ள அந்த நோட் பண்ற பொண்ணு வேற வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசலாம்னு சொன்னாலே அந்த சண்டால சிரிக்கி என்ன பேச போறான்னு தெரியல. நான் என் ஆளு வந்து ஒரு மாதிரி சிக்மா மாதிரி தான், அந்த பொண்ணு ஒரு லவ்வே சொன்னாலும் நம்ம ஹீரோ வந்து ஏத்துக்க மாட்டான், அதை பத்தி கவலை இல்லை அப்படின்ற மாதிரினா சொல்லிட்டு இருக்கா. சரி இது மாதிரி பொண்ணுங்களாம் ரொம்ப தெய்வம்டா சத்தியமா. ஸோ மனசுக்குள்ளே காதில் பூட்டி வச்சுட்டு வேற ஒரு பொண்ணு பேச போறாளே அப்படி நினைச்சா கூட வந்து திங்க வந்து என் ஃப்ரெண்டு வந்து அந்த பொண்ணு ஒன்ஸா லவ் பண்றது வேற விஷயம், ஆனாலுமே வந்து அவன் வந்து எனக்கு உண்மையா இருப்பான் என்னதான் லவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது தெரியுமா. ஸோ இது மாதிரி பொண்ணுங்கள்லாம் வந்து ரொம்ப லக்கியான பொண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கிடைச்சா பாச்சு நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, சரி ஓகே பேக் டு த கரண்ட். அந்த பொண்ணு இப்படி நினைச்சினே இருக்க உடனே இப்போ நம்ம ஹீரோ காட்டுறானுங்க. அந்த பொண்ணு நினைச்ச மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பேண்ட்டை கைட்டிட்டான். அப்படியே அந்த பொண்ணு வந்து கையை வச்சு பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணுமே சரி ஓகே அந்த மேஜிக் என்ன அப்படின்னு கேட்க ஹீரோவும் அது வந்து ஒரு புக்கு, அது எல்லா புக்கு மாதிரியுமே கிடையாது, அது வந்து ஒரு வேற மாதிரி புக்கு, அதுல நம்ம யாராச்சும் நேம் எழுதணும் அப்படின்னா இது மாதிரி எல்லாம் நடக்கும், அது வந்து ஒரு சாபத்தின் புக்கு அப்படி இதெல்லாம் சொன்னோடனே வந்து நம்ம ஹீரோ அப்படியே வந்து இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசனையா இருக்க உடனே அந்த பொண்ணு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ணிட்டு இருக்கா. சோ அது மாதிரி பண்ணிட்டு இருக்க உடனே நம்ம ஹீரோ அப்படியே வாயை திறக்க அந்த பேக்ல இருந்து அந்த சிலுவை சிம்பிள் இருக்குல்ல, சிலுவை சிம்பிள் கிடையாது ஒரு மாதிரி சாத்தானின் சிம்பிள் இருக்குல்ல, அந்த சிம்பிள் ஒரு மாதிரி சவுண்ட் வந்து அப்படியே திரும்ப உடனே வந்து எபிசோட கரெக்டா அந்த இடத்துல போட்டு முடிக்கிறானுங்க. சோ இதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு, அந்த புக் எப்படி தான் கிடைச்சது, அதோட ரியல் பவர் என்ன அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து நம்ம பொறுமையா அடுத்தடுத்த டேஸ்ல பார்க்க போறோம். சோ மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வேற சாத்தானி பேய் சாபக்கியம் பேசுறேன், நைட் எப்படி தூங்க போறேனே தெரியல, பயத்தோடய தூங்க வேண்டியதான். எனிவே இந்த வாரத்துக்குள்ளே 2வது எபிசோட பார்ப்போம். சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஓகேவா.